இப்போ நம்ம கத்திரிக்காய் புளி வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி ரெடியாக வச்சுருக்கோம். கத்திரிக்காயும் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இது. இப்போ நம்ம வச்சுருக்க சாம்பாருக்கு செம்ம காம்பினேஷன். இதில் பூண்டு கூட போடலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு பூண்டு உரிக்க நேரம் இல்லை. கால் வலி ரொம்ப 2 நாளாக ரொம்ப பாடாப்படுத்தி அடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதையில். கத்திரிக்காய் புளி வறுவல் தான் போட்டு பார்க்குறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு வெடிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான உப்பையும் இதே தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சூப்பரான பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் அரை வேக்காடு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் புளி வறுவலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சூப்பராக நம்ம வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். வெட்டி வச்ச கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நான் சேர்த்துக்கிறேன். இது சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை அப்படியே சாப்பாடு லஞ்ச் பாக்ஸாக கூட கன்வெர்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நான் தோட்டத்துக்கு கத்திரிக்காய்ன்றதால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம தோட்டத்துக்கு ஆகின்றதுனால சீக்கிரம் சூப்பராக வெந்துடும். சூப்பராக நம்ம இந்த ஸ்டேஜில் அப்படியே குழம்பா கூட நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை பொரியலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். புளி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு கத்திரிக்காய் புண்டி ரெடியாகட்டும். எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன்.